நடிகை நயன்தாரா அடுத்ததா ராக்காயி, மண்ணாங்கட்டி, டாக்ஸிக், மூக்குத்தி அம்மன் 2 உள்ளிட்ட படங்களில் கமிட் ஆயிருக்காரு. சூழல் இப்படி இருக்க சமீபம் அவர் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கிட்டு வராரு. அதுவும் ஆவணப்படம் விவகாரத்தில் தனுஷோட இருந்த மோதல் தான். அவர் கொடுத்த பேட்டியில் பத்திரிகையாளர்கள் குறித்து தரக்குறைவாக பேசியது, மேலும் ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார் என்றே தனக்கு சந்திரமுகி படத்தில் நடித்த போது தெரியாது என்று கூறியது என தொடர்ந்து பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, கடைசியாக அவர் நடிப்பில் வெளியான டெஸ்ட் திரைப்படம் தோல்வி அடைஞ்சது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கும் 50 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதாக ஒரு தகவல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கு. நயன்தாராவோட நடிப்பில் கடைசியாக இந்தியில் ஜவான் திரைப்படமும் தமிழில் அன்னபூர்ணி டெஸ்ட் ஆகிய திரைப்படங்கள் வெளியாச்சு. இவற்றில் ஜவான் படம் சூப்பர் ஹிட் அடிச்சது. குறிப்பாக நயன்தாராவோட நட்புக்கும் அழகுக்கும் பாலிவுட்டில் ஓரளவு நல்ல வரவேற்பை கிடைச்சது. அதன் காரணமாக அம்பானி வீட்டு திருமணத்திற்கு கூட அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் தொடர்ந்து அவருக்கு ஹிந்தியில் வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. கண்டிப்பாக பாலிவுட்டில் தனக்கான இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் இருக்கார். தமிழில் அவரது நடிப்பில் அன்னபூர்ணி டெஸ்ட் ஆகிய படங்கள் கடைசியாக வெளியாச்சு. 2 படங்களுமே தோல்வி அடைஞ்சது. குறிப்பாக டெஸ்ட் படத்தை அவர் ரொம்பவே எதிர்பார்த்திருந்தார். மாதவன், சித்தார்த் உள்ளிட்டோர் நயன்தாராவோட நடிச்சிருந்தாங்க. கிரிக்கெட் மற்றும் அதில் நடிக்கும் பெட்டிங் போன்றவற்றை மையமாக வச்சு படம் உருவாக்கப்பட்டிருந்தது. தியேட்டரில் வெளியாகாமல் நேரடியாக நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி தளத்தில் வெளியிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் நயன், மாதவன் என பேன் இந்திய ஸ்டார்கள் இருப்பதனால தைரியமாக வெளியிட ஒப்புக்கொண்டது. ஆனால் படம் ரசிகர்களிடையே கொஞ்சம் கூட வரவேற்பை பெறலை. இதன் காரணமாக அந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இதற்கிடையே விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நானும் ரவுடி தான் படத்தில் நடித்த போது அவரை காதலிச்சார் நயன். பிறகு சில வருடங்கள் கழித்து 2 பேரும் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. மேலும் வாடகத்தாய் மூலம் 2 ஆண் குழந்தைகளை பெற்றுக்கொண்டாங்க. சமீபத்தில் கூட கணவர் குழந்தைங்களோட ஐரோப்பாவில் ஒரு டூர் அடிச்சுட்டு வந்தார். அதே போல் அன்னையர் தினத்தன்றும் தனது குழந்தைகளோடு இருந்த புகைப்படத்தை பகிர்ந்தார். இப்படி ஒரு பக்கம் இருக்க குடும்பம், சினிமா என மகிழ்ச்சி இருந்தாலும் மறுபக்கம் சர்ச்சைகளும் அதிக அளவில் அவர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அதாவது சர்ச்சையில் முதல் சர்ச்சையாக அவரை பற்றி ஆவணப்படம் சர்ச்சை வெடித்தது. அவரது வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் மற்றும் திருமணம் தொடர்பாக ஒரு ஆவணப்படம் உருவானது. கௌதம் மேனன் இயக்கியிருந்தார். நெட்ஃப்ளிக்ஸில் அந்த டாக்குமெண்ட்ரி படம் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ட்ரீம் ஆனது. அந்த படத்தில் நானும் ரவுடி தான் படத்தில் ஃபுட்டேஜ்களை பயன்படுத்தியதற்கு தனுஷ் அனுமதி மறுக்க அதையும் மீறி பயன்படுத்தப்பட்டது. இதனால் நீதிமன்றத்தை தனுஷ் வழக்கு தொடர்ந்தார். அது மட்டுமின்றி தனுஷுக்கு எதிராக காட்டமாக ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருந்தார் நயன்தாரா. அதுக்கு அடுத்த சர்ச்சை என்னன்னா, தனியார் ஊடகத்துக்கு அவர் கொடுத்த பேட்டியில் சந்திரமுகி படத்தில் எனது முதல் ஷார்ட்டேஜே ரஜினிகாந்தோடு தான் இருந்தது. ஆனால் அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் என்று அப்போது எனக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் நான் பதற்றமாக இருப்பேன் என்று நினைக்கிறேன். அப்படி தெரியாமல் இருந்தது தான் நான் சரியாக நடிக்க உதவியை தான் நினைக்கிறேன் என்று இருந்தாங்க. அது எப்படி ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார் என்று தெரியாமல் இருந்திருக்கும்? இதெல்லாம் வேண்டுமென்றே சொல்வது என்று விளாசினாங்க ரசிகர்கள். மேலும் அதே பேட்டியில் 3 பத்திரிகையாளர்கள் குறித்தும் தரக்குறைவாக பேசியிருந்தார் நயன். அதாவது ஒரு தயாரிப்பு நிர்வாகியிடம் பேசி கொண்டிருக்கும் போது அப்போது அவர் என்ன சொன்னார்னா, அண்ணாத்த பட ஷூட்டிங் ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டிங்கில் நடந்தது. அப்போது கொரோனா காலம் வேறு. அந்த சமயத்தில் ரஜினிகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அது வெளியே தெரிந்தால் பெரிய சர்ச்சை ஆகிடும் என்பதனால ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ளேயே இருக்கும் மருத்துவமனையில் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டார். இதனால் ஷூட்டிங் கேன்சல் ஆனது. நயன்தாராவும் ஹைதராபாத்திலிருந்து கேரளாவுக்கு சென்றுட்டார். பிறகு ரஜினிக்கு சிகிச்சை முடிந்து நலமான பிறகு மீண்டும் ஷூட்டிங்கை தொடங்கினார் இயக்குனர். அடுத்த ஷெட்யூலுக்கு நயன்தாரா கேரளாவிலிருந்து ஹைதராபாத் வர வேண்டும். இதற்கிடையே படம் எப்படி வந்தாலும் பரவாயில்லை, எங்கள் பட ஷூட்டிங்க்கு ரஜினிக்கு எதுவும் ஆகக்கூடாது. எனவே அவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரஜினியை பத்திரமா அனுப்புங்கள் என்று சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சொல்லிட்டாங்க. மீண்டும் நயன்தாராவை படப்பிடிப்புக்கு கூப்பிட்டப்போ எனக்கு தனி விமானம் வச்சாதான் நான் வருவேன், மற்றபடி இல்லைன்னா என்னால் வர முடியாது, மற்றவங்க கூட என்னால் ஒரே விமானத்தில் சேர்ந்து வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு சிறுத்தை சிவா படத்தோட பட்ஜெட்லேருந்து எவ்வளோ அளவுக்கு முடியுமோ அவ்வளோ காசை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் நயன்தாராக்காக தனி ஃப்ளைட்டை அரேஞ்ச் பண்ணி அவங்கள வர வச்சு படத்தில் நடிக்க வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஒரு இது எந்த கேரக்டர்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.